காதலிக்கிற மிருகத்தோட ரொமான்டிக்கா கவிதையை வாசிக்க ஆசைப்பட்ட ஹீரோனி நம்ம ஹீரோனி அவங்க வீட்டு பாத்ரூம்லயே கீழே இருக்க பகுதியெல்லாம் துணியை வச்சு அடைச்சிட்டு மொத்த பாத்ரூம்லயும் தண்ணியை நிரப்புறாங்க. அந்த நேரத்துல அந்த மிருகமும் நம்ம ஹீரோனியும் ரொம்பவே ஒன்னா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியெல்லாம் கீழே ஒழுகி ஓனர் கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம பக்கத்து வீட்டு தாத்தா வந்து அந்த கதவை திறந்து மொத்த தண்ணியும் கொட்டி நம்ம ஹீரோனியும் அந்த மிருகமும் சேர்ந்து நிக்கிறாங்க. இந்த மிருகம் பக்கத்து வீட்டு தாத்தாவோட கையில ஒரு கீரலை போட்டுட்டு கீழே இருக்கிற ஃப்ளோல போய் தியேட்டர்ல நிக்கும். நைட்டு வந்து பார்த்தா அவரோட கையை எடுத்து தன்னோட தலைமையில வச்சு இந்த மிருகமே அந்த தாத்தாவோட கையில அப்படியே ராவி விடுது. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றாரு அந்த மிருகம் இவரோட தலையை தொட்டு பார்த்திருக்கும். இந்த இடத்துல முடி முளைக்க ஆரம்பிக்குது. அவர் கையை தொட்டிருக்கும் போது அவரோட காயம் காணாம போகுது. உண்மையிலேயே இந்த மிருகம் கடவுளை கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மிருகத்தை தப்பிக்க வைக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க. மழை நல்லா பெய்து இதை கடல்ல போய் விட்டுலான்னு கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த சீஃபு வந்து அந்த மிருகத்தை சுட்டு தள்ளுறாரு. அதோட விடாம நம்ம ஹீரோனியும் சுட்டு கீழே தள்ளுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிருகம் எந்திரிச்சு எந்த இடத்துல காயம் இருக்கோ அதை கையாலேயே தொடச்சி விடுது. அடுத்த செகண்டே அந்த இடத்துல காயமெல்லாம் மறைஞ்சு போகுது. சீஃபை ஒரே வெட்டா அந்த மிருகம் கழுத்துல வெட்டி கொன்னு போடுது. நம்ம ஹீரோனியா அப்படியே தூக்கிட்டு கடல்ல குதிச்சு போய் உள்ள போனா நம்ம ஹீரோனிக்கு ஒரு முத்தம் கொடுத்தா அடுத்த செகண்டே அவங்க முழிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல அவங்களாலையும் சுவாசிக்க முடியுது. ரெண்டு பேருமே அவங்களோட வாழ்க்கைய கடல்ல ஆரம்பிக்கிறாங்க.